விக்னேஸ்வராய நமக. நமக்குள்ள தேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க இந்த ஜேர்னி ஸ்பீக்ஸ் அன்பர்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். எதிலும் நிதானமான போக்கு, மாட்டிக்கொள்ளாத தன்மை, கழுவிரம் இல்லை நழுவிரம் மாதிரி எந்த விஷயத்திலேயே அப்படியே ஜெயிச்சு வரக்கூடிய வல்லமை கொண்ட மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷம் மாசி மாசம் 22ஆம் தேதி, அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 7:56 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து உங்கள் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சி அடைகின்றார். அதாவது உங்க ராசிக்கு பகவான் வர்றார். இதுவரை விரயச்சனியாக இருந்தவர் இப்பொழுது ஜென்மச்சனியாக உங்கள் ராசியில அமர போறார். எல்லா ஜோதிடர்களும் பயமுறுத்தக்கூடிய ஒரே விஷயம், ஜென்மச்சனி வந்துருச்சு, உங்களுக்கு பயங்கர பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% உண்மை. ஆனா மீதம் இருக்கக்கூடிய அந்த 50% உங்களுடைய வல்லமையாலும் உங்களுடைய ராசிநாதனாலும் உங்களுக்கு சரி செய்யப்படும். அதனால தயவு செய்து பயப்பட வேண்டாம். ஜென்மச்சனி உங்களை படப்படுத்த போகுதுன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். சரி, இவர் வர்றதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப்படும்னா, இவர் உங்களுக்கு விரையாதிபதி பிளஸ் லாபாதிபதி. அப்ப லாபாதிபதி உங்கள் ராசியில் அமரும்போது லாபத்தை தந்தே தீர வேண்டும்ங்கிறது விதி. அப்ப நிறைய உங்களுக்கு காசு பணம் பொன்பொருள் சேர்க்கையில நிறைய கிடைக்க, எல்லா காசு பணம் மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலையும் லாபம் கிடைக்க போகுது. கணவன் மனைவி உறவாகட்டும், குழந்தைகளாகட்டும், அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட மட்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் லாபத்தை தந்தரல வேண்டும் என்பது விதி. அது உங்களுக்கு கிடைச்சே தீரும். அதே போல இன்னொரு ஆதிபத்தியம் இருக்குல்லையா, விரயம், அந்த விரயமும் நடந்தே தீரும். இப்ப லாபத்தை எப்படி நீங்க டேக் ஓவர் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் உங்கள்கிட்ட இருக்கு. அதனாலதான் இந்த நாங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம், உன் வாழ்க்கை உன் கையில் சாப்புன்னு சொல்ற மாதிரி இந்த காலகட்டம் ஜென்மச்சனியாக இருந்தாலும் நீங்கள் எப்படி அதை பயன்படுத்துகிறீர்களோ அதனை பொறுத்து தான் உங்களுக்கு பலம் நிறைய கிடைக்க போகிறது. சரி, இவர் இப்ப பிரச்சனை கொடுத்தாலுமே காப்பாத்துறதுக்கு ஆளுகள் வேணும் இல்லையா? அந்தபடி பாக்குறப்ப உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இப்ப 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார். கரெக்டா மே மாசம் பாத்தீங்கன்னா பெயர்ச்சி அடைஞ்சு கடகராசி உச்ச ராசியில அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போறான். அப்ப ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு அப்படிங்கிற விதிப்படி அந்த கிரகம் உங்க ராசிநாதன் பார்க்கிறப்ப எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தும் சரி செய்யப்பட்டு, அல்லது பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுத்து அவை எல்லாமே உங்களுக்கு சரியாகி நன்மையை நிச்சயமாக தரக்கூடிய வல்லமை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தருவார். அதை நீங்கள் சரியான முறையில் நீங்க பயன்படுத்திக்கணும். ஒரு விஷயம், இப்ப 3 நட்சத்திரங்கள் இருக்கு மீனராசியில. அதுல யாருக்கு நன்மைகள் நிறைய கிடைக்க போகுது சொல்லி பாக்குறப்ப, அல்லது பிரச்சனை கிடைக்கப்படும் பார்த்தா, முதல்ல நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். நான் முதல் சொன்னேன், உங்கள் ராசிநாதனாகிய குரு போன்ற நட்சத்திரம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா யாரும் தன் தலையில மண்ணள்ளி போட்டுக்க மாட்டாங்க. அது யானை ஒண்ணுதான் போடும். அது இதுக்காக போடும்னு சொன்னா, அது உடல்ல உள்ள சில பிரச்சனைகளை சரி பண்றதுக்காக, இந்த புழுக்கள் இருக்கு அதெல்லாம் சரி பண்றதுக்காக யானை போடும். ஆனால் மற்ற யாரும் அது போட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கிரகம் தன் வீட்டை பார்த்து என்ன பூரட்டாதி நட்சத்திரத்தை பார்க்கிறப்ப எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி செய்யக்கூடிய வல்லமை குரு பகவானால் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதனால பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பாதிக்காது. முதல் விஷயம். அடுத்த நட்சத்திரம் தான் மிக முக்கியமானது, உத்திரட்டாதி நட்சத்திரம். 4 பாதங்களை கொண்ட சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் பெற்ற நட்சத்திரம். ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியே சனீஸ்வர பகவான் தான். அவருடைய நட்சத்திரத்துல உட்கார்றப்ப முதல் சொன்ன மாதிரி தான் எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சிரும். அப்ப நீ பார்த்து எந்த செஞ்சாலும் சரிதாப்பா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க பாத்தீங்க இல்ல. அதே மாதிரி அவர் அந்த நட்சத்திரத்திற்காரர்களுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார், லாபத்தை தருவார். என்ன மாதிரி லாபத்தை தருவாரு? ஏன்னா லாபாதிபதி இல்லையா? அப்ப லாபத்தை தருவார். என்ன மாதிரி லாபம்? தொழில் ரீதியாக லாபத்தை தருவார், உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக லாபத்தை தருவார். முதல் சொன்ன மாதிரி விரயத்தையும் தருவார். ஆனா விரயத்தை இவரே விரையாதிபதியாக, அதனால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு விரயத்தை தருவார். அது எல்லாம் சமாளிக்க மாற்றலும்
அதையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஆற்றலும் யார்கிட்ட இருக்கு? உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஏன்னா குரு வேற பார்க்கிறார் இல்லையா? அதனால எல்லா நன்மையும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும், அதுல மாற்றமே இல்லை. அதனால உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எவ்வளவு ஜென்மச்சனி ஓடினாலும் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தாது. அடுத்து மிக முக்கியமான நட்சத்திரம் ரேவதி. அதான் ரொம்ப முக்கியமான நட்சத்திரம். இப்ப ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு ரேவதிக்கு அதிபதி புத பகவான். அந்த புத பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் 7ஆம் இடத்து அதிபதி. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள். 7ஆம் இடங்கிறது கணவன் மனைவி உறவு. அப்ப 4ஆம் இடத்தை பொறுத்தளவுக்கு இந்த புத பகவான் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு தான் முதல் எடுக்கணும். கல்வி யோகத்தை கொடுப்பார். என்ன புதனை பொறுத்தளவுக்கு வித்யாகாரகன், அதனால கல்வி யோகத்தை கொடுப்பார். அதே மாதிரி யார் யாருடைய மனதில எவ்வளவு ஒரு அதாவது என்ன சொல்லணும்னா விஷயங்கள் ஞானம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவங்க ஜெயிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுப்பார். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கணவன் மனைவி உறவில் பலம் ஏற்படும். ஏதாவது ஒரு பிரச்சனை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சாய்ந்து கொள்ள தோல் வேண்டும்பாங்க, கொண்டவன் துணை இருந்தால் கூரை ஏறி கூகுளான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கணவன் மனைவி உறவு பலமா இருக்கனால எதுனாலும் நான் பார்த்துக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வல்லமை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால ரேவதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்தளவுக்கு பாதிப்பு குறையும். மீனராசியை பொறுத்தளவுக்கு இந்த 3 நட்சத்திரங்களுக்குமே நல்ல பலன்கள் அந்த கிரகம் மூலமா கிடைக்கக்கூடிய காரணத்தால உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவது குறையும். ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த அதாவது பெண்களுக்கு தான் முக்கியமா சொல்லி ஆகணும். வேலை பார்க்கிற பெண்களுக்கு சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால ஜீவனாதிபதியே ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறப்ப தொழில் வளம் பெருகும். எப்பவுமே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பதவி இருந்தால் போதும் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். குறிப்பாக சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மீனராசியில அரசியல் தலைவர்கள்ல நிறைய பேர் இருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஒரு 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் போய் இப்ப சரண்டர் ஆயிட்டாரு, இன்னொருத்தங்க தனியா ஒருத்தர் ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அவங்களுடைய எதிர்காலத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறப்ப அந்த பதவி 10ஆம் இடம் சொன்னீங்களா, பதவி அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும், அதுல மாற்றமே இல்லை. ஆனா அதை கண்டினியூவா கொண்டு போவாங்களா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். அதனால பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஓடிக்கொண்டு இருந்தாலுமே எந்த பாதிப்புகளும் பெரிய அளவுல ஏற்படாது. அப்படி ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் வல்லமையும் குருவோடைய பார்வையினால் நிச்சயமா கிடைக்குங்கிறதுனால இந்த ஜென்மச்சனியிலிருந்து விடுபடுறதற்கு முதல் சனீஸ்வரமான வழிபாடு பண்ணுங்க. கடல் ஸ்தலங்கள்ல உள்ள நீர் ஸ்தலங்கள்ல உள்ள சனீஸ்வரமான வழிபாடு பண்ணுங்க. குருபவன வழிபாடு பண்ணுங்க. எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தால இந்த மீனராசிக்காரர்களுக்கு பலன் முழுவதுமே ஜென்மச்சனியால் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு ஜோதிடரின் வாழ்த்துக்கள்.